காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த குறிக்கோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து அவரோட கும்பாபிஷேகத்தை அவரே நடத்திப்பார் அப்படின்னு பெரியவா சொன்னது. இப்படி சொன்னபோது பக்தர்களுக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாட்கள் அப்பதான் புரிஞ்சுது. இது என்ன கதைன்னாக்கா, இந்த கதையோட கட்டுரையாளர் வந்து வெங்கடசாமி. புஸ்தகம் வந்து காஞ்சி மகான் கருணை உள்ளம். கட்ட சேர்ந்து வரகுரா நாராயணன் சார். சாமன்கோட் அப்படிங்கிற நார்த் இந்தியன் சிட்டியில வந்து மகாபெரிவா பக்தர்களுக்கு வந்து அருளாசி வழங்கிட்டு இருந்தார். வழக்கம் போல பக்தர்கள்லாம் வந்து நின்று ஒருத்தராக வந்துட்டு இருந்தா. இவன் அகர்ந்து இருந்தது. பெரியவாளுடைய பரம பக்தர் ஒருத்தர் இந்த கீழ் இருந்தார். பெரியவாள் பார்த்துட்டே இருந்தவருக்கு அவருடைய கண்களுக்கு வித்தியாசமான ஒரு காட்சி தென்பட்டது. மகாபிரிவா யாரையும் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தார். இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச காட்சி வந்து யாருக்குமே தெரியல. கும்பிட்ட பெரியவா வந்து கணத்தையும் போட்டுட்டார். பெரியவா பக்தர் மனசுல கேள்விக்குறி. பக்தர் பக்கத்துல கீழே வந்தார். பெரியவா கேட்டா, உங்க கண்ணுக்கும் அது தென்பட்டதோ? ஒரு பெரியவா கேட்டா. இவன் வந்து பக்தர் வந்தார். ஆமா, சரியாட்டினார். பெரியவா சொன்னார், அவருக்கு ஒரு கோயில் கட்ட, நீ என்ன உயரத்துல பாத்தியோ அதே உயரம் எடுத்தா போதும் கோயில் அப்படின்னு பக்தர் வந்து தள்ளாடிட்டு வழிபட்டார். பெரியவா நமஸ்கரிச்சது யார் தெரியுமா? ஆஞ்சநேயரை. அவருக்கு தான் சிறு கோயில் கட்டுறதுக்கு பெரியவா சொல்லிருக்கா. பெரியவா வச்சு வெகு வேகமா ஆஞ்சநேயர் கோயில் கட்டப்பட்டது. ரொம்ப குறுகிய காலத்துல ஷார்ட் டைம் சொல்றா இல்லையா, அது இதுல கட்டி ஒழிக்கப்பட்டு இந்த பக்தரால அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துக்கு சின்ன பெரியவாளை அழைச்சிருந்தா பக்தர். குறிப்பிட்ட நாள்ல வந்து அவருக்கும் வேற ஏதோ வேலை வந்தது, அவரால் வர முடியல. கும்பாபிஷேகம் தரப்பட்டு ஒருத்தர் ஓடி வந்து பெரியவாள்கிட்ட வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டா, நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகத்தை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கேட்டார். பெரியவாளை என்னால எப்படி வர முடியும்? வர முடியாது, பேசாம அவரோட கும்பாபிஷேகத்தை அவரே நடத்திப்பார் அப்படின்னா பெரியவா. ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஆஞ்சநேயர் நடத்திப்பாரா? பக்தருக்கு ஒன்றும் புரியல. அவர் 2 நாளைக்கு கூட புரிஞ்சது. படக்கணுமா தீர்த்தத்தை கொட்டி அபிஷேகம் செய்யறது போல பயங்கரமான மழை, அதோட காத்து புயல போல வீசுது. மகனோட கோயில வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து தந்தையான வாயு பகவானே ஏற்படுற மாதிரி அமைஞ்சிடுத்தது இந்த நிகழ்ச்சி. இதைத்தான் மகான் சொல்றாரு பொழுது அவருடைய கும்பாபிஷேகத்தை அவரே எழுதிப்பார் அப்படின்ட்டு. மகாபரிவா சரணம்.